ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாம் அப்லோட் பண்ணி கொண்டு வந்தோமா, கொஞ்சம் ட்ரை பண்ணட்டோன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். பாருங்கள், ஏன்னா ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டதுனால என்னால் அதுக்கப்புறம் செய்ய முடியல. அளவாக தான் பாருங்கள், பேசினாவே கண்டினியூஸ் இரும்பல் வேறு வருது. ஸோ வீடியோஸும் நான் வந்து ஏற்கனவே எடுத்த வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் வந்து இதுலேயே நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதனால தான் இப்போ இருந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரெஷ் அப்ரூவ்டு இருக்குது. சிலருக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பேன் கேட்டப்போ வாட்ஸ்அப்பில். இப்போ பாருங்கள், சிலதெல்லாம் மட்டும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணி வச்சது. இதுவும் கூட வீடியோவில் காமிச்சிருப்பேன் எடுத்ததை. ஸோ இவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்காக தான் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து DHH. இந்த பல்ப் சைஸ் பாருங்கள், மெச்சூர்டு தான். சரிங்களா? ஸோ இது போல் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் கொடுக்குறேன். அடுத்தது ரெட் ஏஞ்சல். இது இங்கே பாருங்கள், நேமே எழுதி வச்சுருக்கேன். இது ரெட் ஏஞ்சல். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரவுட் ஆகிட்டே வருது. சரிங்களா? இதுவுமே பூ பூத்தது தான் நான் எடுத்துருக்குறேன். இங்கே ஸ்டாக் இது. அடுத்தது இப்போ இவங்களெல்லாமே வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பேருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறத வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஒருத்தவங்க வந்து காம்போ சிலர் கேட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து ஸோ இருக்கிறது வரைக்கும் கொடுத்துருவேன். சரிங்களா? இது பாருங்கள், இந்த 3 பீஸ் உள்ளது. இது ஹாட் த்ரப், இது சம்பா, வின்டர் ஸ்வீட். இது செட்டு 6. இந்த மொத்தம் 10 பல்ப் வரும் இல்லையா, 650 காம்போ. இது ஒருத்தருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இது இன்னொருத்தருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? இப்போ இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பாருங்கள், நான் இதை ஆல்ரெடி இப்போ திருப்பி வீடியோ எடுக்கும் போதே பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது இல்லையா, இது அப்லோட் பண்ண வீடியோ தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், பேபிஸ் இது எப்படி இருக்குது பாருங்கள், கிட்ட பாருங்கள். இவங்க வந்து செர்ரி சோர்பட். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே வந்து பூ வந்த கிட்ட காட்டுறேன். பூ வந்த ஸ்டாக் இது. சரிங்களா? இது வந்து பேபிஸோடு இருக்குது. அடுத்தது பிங்க் அர்சான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதுவுமே பேபிஸோடு இருக்குது. இப்போ இது அப்படியே தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். இதுவுமே வந்து பாருங்கள், பூ பூத்து சீட் கட்டியிருக்குது. சரிங்களா? பேபிஸோடு தான் கொடுக்குறது இதுவுமே. அடுத்தது இது பாருங்கள், பிக் டக்கு. இதுவுமே பூ பூத்தது தாங்க, எல்லாமே கொத்தாவே பூ பூத்தது. இது பாருங்கள், இங்கே நாடு இது ஒட்டிகிட்டு இருந்துச்சு, இது வந்துடுது. இருந்தாலும் நான் வந்து இதோடு தான் கொடுக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது தெரியுதுங்களா, குண்டாக தெரியுதா? இந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு பேபிஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா மேலே வெளியே வரும். சரிங்களா? இது நல்ல மெச்சூர்ட் பல்பு. இது வந்து பிக் டக்கு. இது வந்து பெரடி. இங்கே பாருங்கள், பூ பூத்து சீடு வந்தது. நான் எடுக்கும்போது இப்போ பாருங்கள், அதை கூட கட் பண்ண முடியாமல் நான் அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன். நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. வாஷ் பண்ணிட்டேங்க பாருங்கள். இந்த சைடு கீழே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதனுடைய வேரே உங்களுக்கு சுருங்கியிருக்கும். ஸோ எனக்கு முடியலன்றதுனால தான் நான் விட்டுட்டேன். வேறுனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணலையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிலர் வந்து ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன்ட்டாங்க. இப்போ இவங்க வந்து பிங்க் வேலண்டைன். இது பாருங்கள், 3 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா செட் ஆஃப் 3 தான், 100 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தது. இங்கே பாருங்கள், பூ பூத்து சீடே கட்டிருச்சு. இது இப்படி கூட காட்டுறேன் பாருங்கள். பல்ப் சைஸ் எப்படி இருக்குது, பூ பூத்தது தான். சரிங்களா? சைஸை பார்த்துங்க, பல்பு சைஸை. அடுத்தது ரெண்டாவது இங்கேயும் பாருங்கள், இது பல்ப் சைஸ் பாருங்கள். இது நல்ல வயபிளாக சீடே வந்துருச்சு. சரிங்களா? இது எடுக்க எவ்வளோ சிரமமாக எடுத்தேன்றதுன்னு தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்கல, இது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது 3 செட் ஆஃப் 3 சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து குட்டி பேபிஸ் தான். பேபிஸ்ன்னு சொல்ல முடியாது, இதுவுமே உங்களுக்கு சீக்கிரமே பூ வந்துடும். இங்கே கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த பல்ப்ஸுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இப்போ இந்த 2 பல்பு ப்ளஸ் இந்த 2 பல்பு சேர்த்து தான் 1 பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது போல் தான் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே இதை கட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணணும். அதுபோல் தான் இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பல்ப் சைஸையும் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது போல் தான் நம்ம கொடுக்கறது. இப்போ வந்து இது பெரடி.
இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் விட்டு நான் கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், பாருங்கள், இது ஃபுல்லாக நல்லாவே கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து நிறைய பேர் எப்படி வைக்கிறதுன்னு இப்போது நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு மட்டும் இப்போ காட்டுறேன் பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மண்ணில் வச்சா போதும், வெளியே உங்களுக்கு தெரியணும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆல்ரெடி 50% ஈரத்தன்மையாக இருக்கிற மண்ணில் நீங்கள் பாட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் வச்சுருவேன், யார் யாருக்கு அனுப்புகிறேன்ற மெசேஜ் வச்சுருவேன். அப்போவே நீங்கள் வந்து மண்கலவை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய வாட்டி நான் அதையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வைக்கும்போது இந்த சைஸ் அளவு பாதி அளவு தெரிகிற மாதிரி நல்லா வச்சு உள்ளே வச்சுருங்க. வெளியே வந்து தெரியட்டும். தண்ணி வந்து இதுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்காதீங்க, சரிங்களா? மழை சமயமாக இருக்கும்போது நீங்கள் வந்து மழை தண்ணி டைரெக்டாக படாத இடத்துல நீங்கள் வச்சுருங்க. இதுலேருந்து லீஃப் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மழை தண்ணியில் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஈரத்தன்மை மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, ஈரமே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாட் மேலே தண்ணி விழாத அளவுக்கு கீழாலேயே மட்டும் நீங்கள் கொஞ்சமாக ஈரத்தன்மையாக விட்டுக்கோங்க, சரிங்களா? இது போல் பண்ணிட்டிங்கன்னா மேலே வந்து லீஃப் ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா, இன்னும் ரெடி ஆகலை. உங்களுக்கு அழகாக ரெயின் லில்லி பூத்துரும். சில வந்து இன்னும் வரலையே, ஸ்ப்ரவுட் ஆகலையேன்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ லேட் ஆகும், சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், சிலது சீக்கிரமாக ஸ்ப்ரவுட் ஆகிடும், சரிங்களா? ஆனால் உங்களுக்கு வர்றது எல்லாமே நம்ம மெச்சூர்டாக தான் கொடுக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து பாருங்கள், சரிங்களா? வரலன்னு சொல்லி நினைக்க வேண்டாம், கட்டாயம் வரும். நிறைய பேருக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷன் இங்கே பாருங்கள், எழுதிடுறேன் அப்போவே. இங்கே பாருங்கள், லேபிள் முக்கியம், சரிங்களா? இதே வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் லேபிள் பண்ணியே வச்சுக்கோங்க, மென்ஷன் பண்ணி தான் வைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அப்ரூவ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு பேக் பண்ணுவேன், அந்த வீடியோவும் காமிச்சிருப்பேன். அதுக்குள்ளாரையுமே எழுதியிருப்பேன். வெளியே நான் சுற்றி பே பண்ணும்போது அதுக்கு வெளியும் வச்சுருப்பேன். ஸோ நான் கொடுக்குற ஐடியை வந்து கரெக்டாக அதை பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வேறு ஏதோ பூ பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஐடி என்னன்னு கேட்காதீங்க, சரிங்களா? நிறைய பேர் வந்து வேறு வெளியே வாங்கிட்டு கூட கேட்குறீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, அது மிஸ் ஆகிறது தான். ஸோ இருந்தாலும் நம்ம கரெக்டாக கொடுக்கறது தானே நம்ம சொல்ல முடியும். இப்போ வெளியே வாங்கினதுன்னா, ஏன்னா அந்த வெரைட்டிஸ் என்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ எனக்கே தெரியும், ஏன்னா சில வகை மட்டும் நான் சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி. சிலதை மட்டும் கண்ணை மூடிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். சிலதை மட்டும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது, சின்ன இதில் மாற்றங்கள் வரும். ஸோ அதனால் தெரியல சிலருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம வச்சு வளர்க்குறோன்னா கூட நமக்கு அது தெரியணும் இல்லையா? அது ஒன்று நானே சொல்லிடுறேன், எல்லாமே தெரியும்னு நான் சொல்லலை, நானே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதுலேயே வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சில சமயம் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, அப்புறம் கிரெயின்ஸ் மாதிரிலாம் வந்திருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறதுனால தான் நமக்கு தெரியுது. ஸோ அதனால் அதை சொல்லிடுறேன், எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்லலை, நானும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் நீங்கள் என்னை வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லுவேன், தெரியாது தெரியலன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து பிக் டக்குங்க, இங்கே பாருங்கள், இதோட சேர்த்து வச்சு தான் நம்ம இதை கொடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக வச்சு நம்ம கொடுத்துட்ருக்குறோம், சரிங்களா? ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன். இந்த பேக்கு இங்கே பாருங்கள், இதுவும் அப்படியே தான் போடுறோம், சும்மா அது இல்லை.